ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 3 பேஸ் கான்டாக்டரில் உள்ள கிட்டை வந்து எப்படி மாற்றுறது பார்க்குறோம். 3 பேஸ் கான்டாக்டரில் கிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ்க்கான உள்ள கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டையுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மூவிங் போல் இருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டுன்னு சொல்லுவோம், கான்டாக்டர் கிட்டுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஜாமானவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் மோட்டரோட ஸ்டார்டிங் கரண்ட்னாலேயோ பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும், அதாவது வெல்ட் ஆயிரும், இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆயிரும். அதை எப்படி மாற்றுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த மேலே 2 ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா கான்டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் கவர் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கிட் இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிறதா கிட். அந்த 3 கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்லைடாக திருப்பி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் பண்ணுறது. மோட்டரையும் இபி சப்ளையையும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்டாக்டர் கிட். இது வந்து இப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புது கிட் ஒன்று வாங்கி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை மேலே இழுத்து பிடிச்சி இப்படியாச்சும் உள்ள லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதே மாதிரி ஸ்லைட் பண்ணி இன்செர்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக கான்டாக்டரே மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு கான்டாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் கான்டாக்டில் இது மாதிரி கிட்ட தான் டேமேஜ் ஆகுது. இது வந்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். போட்ட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து அந்த அலைன்மெண்ட் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு தான் பார்த்துட்டு நல்லா மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே 6 சுட் கவர் இருக்கும். அந்த கவரை போட்டு நம்ம எப்பவும் போல் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்து 3 பேஸ் மோட்டரோட டிவோ ஸ்டார்டரோ இல்லை ஸ்டார் டெல்டாவிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற கிட்டை வந்து மாற்றுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.